மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்று உள்ள நிறைய கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் மற்றும் ஊழியக்காரர்களின் பிரசங்கங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் கூறிய ஒரு பிரச்சனையின் நவீன உதாரணத்தை பார்க்கலாம். எசேக்கியேல் 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் தேவன் இவ்வாறாக சொல்கிறார்: துன்மார்க்கன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பவும், நான் அவனை உயிரோடு காக்கவும் கூடாதபடிக்கு நீங்கள் அவனுடைய கைகளை திடப்படுத்தினபடினாலும் என்று சொல்கிறார். அவர்கள் என்ன செய்தார்களாம்? துன்மார்க்கரின் கைகளை திடப்படுத்தினார்களாம். அதையே தான் பல ஊழியக்காரர்களும் இன்று செய்கிறார்கள். இது ஒரு வருந்தத்தக்க விஷயம். எப்படி திடப்படுத்துகிறார்கள்? மக்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்ப தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய பிரசங்கங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால் இதை கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக, கோபத்தை நியாயப்படுத்தும்படியாக ஒருவர் இவ்வாறாக சொல்கிறார்: உண்மையிலேயே உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது நியாயமானது மற்றும் அது ஆரோக்கியமானதும் கூட என்று சொல்கிறார். இன்னொருவர் சொல்கிறார்: மற்றவர்கள் உங்களை காயப்படுத்தியதால் நீங்கள் செய்த காரியம் ரொம்ப கரெக்ட் தான், அப்படி நடக்க வேண்டியது உங்களுடைய உரிமை என்று அவர் சொல்கிறார். இப்படியெல்லாம் சொல்வது ஒரு சுயநலமும் பொறுப்பற்ற தன்மையும் ஆகும். இது துன்மார்க்கனின் பொல்லாத வழிகளை ஆதரிப்பதாகும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை குறித்து வேத புஸ்தகம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வாறாக சொல்கிறார்: யாரும் வீண் வார்த்தைகளினாலே உங்களை ஏமாற்றாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். இன்றும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்களா? ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் அந்த பிரசங்கியார் துன்மார்க்கனின் கைகளை திடப்படுத்துகிறாரா என்பதை ஆராய்ந்த பிள்ளைகளாய், யாரும் வீண் வார்த்தைகளினால் எங்களை ஏமாற்றாத படிக்க நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது 20 ஜூன் 2024 நான்சி டீமாஸ் வாகமூத்தின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.